A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 18 verse 6 to 10. So Proverbs chapter 18 verse 6 to 10. So Proverbs 18வது அதிகாரம் அதில் 6லேருந்து 10வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வெரி சிம்பிளாக ஒரு சின்ன சம்மரியாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு ஒரு முட்டாளோட வாய் என்ன பண்ணும், சண்டையை தேடியே போகணும்னு சொல்கிறாரு. அது 6வது 7வது. ஸோ 8 9வதுல என்ன சொல்கிறாருன்னா, காசிப் பண்ணுறது, அதாவது மற்றவங்ககிட்ட இந்த ஊர்க்கதை பேசுகிறது, இல்லைனா மற்றவங்கள பற்றி அவங்க பின்னாடி போய் பேசுகிறது வந்து என்ன பண்ணும், இட் வில் ரிசல்ட் இன் பிக் woundsன்னு சொல்கிறாரு. அதாவது இந்த மாதிரி பின்னாடி போய் மற்றவங்கள பற்றி தப்பாக பேசுகிறதோ கீழே பேசுகிறதோ மற்றவங்களுக்கு வந்து மிகப்பெரிய காயங்களை உண்டாக்கும்னு சொல்கிறாரு. அது 10வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அதான் நம்ம கீவர்ஸ். ஸோ 10வது வசனத்தை படிக்க போது, த நேம் ஆஃப் த லார்ட் இஸ் அ ஸ்ட்ராங் டவர், த ரைச்சியஸ் மேன் ரன்ஸ் இன்டு இட் அண்ட் இஸ் சேஃப். ஸோ த நேம் ஆஃப் த லார்ட் இஸ் அ ஸ்ட்ராங் டவர், த ரைச்சியஸ் மேன் ரன்ஸ் இன்டு இட் அண்ட் இஸ் சேஃப். ஸோ நம்ம டேக் அவே என்ன, வெரி சிம்பிள், டைரெக்டாக இந்த வசனத்துலேயே நம்மளுக்கு டைரெக்டாக வருது. அதாவது ஒரு பரிசுத்தவான், அதாவது ஒரு தேவனை நம்புகிற ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்போவுமே எங்கே போவான், நண்பன்கிட்ட போவானா இல்லை, ஊர் சுத்த போவானா இல்லை, டிவி இல்லை குடிக்க போவானா இல்லை, எப்போவுமே அவனுக்கு கஷ்டம் வரப்போது, இந்த மாதிரி இடைஞ்சங்கள் வரப்போது, இல்லை என்ன பண்ணுன்னு தெரியாத இருக்கிற நேரத்தில் எப்போவுமே அவன் எங்கே போவான், ஆண்டவர்கிட்ட போவான்னு சொல்கிறாரு. ஸோ டேக் அவே என்னென்னா, காட் அலோன் இஸ் த அல்டிமேட் ரெஃப்யூஜ் அண்ட் செக்யூரிட்டி. அதாவது இன் ஆர் டைம் ஆஃப் நீட், நம்மளுக்கு தேவைகள் இருக்கிற நேரத்தில், நம்மளுக்கு கஷ்டங்கள் இருக்கிற நேரத்தில் நம்ம முதல்ல எப்போவுமே யார்கிட்ட போகணும்னு சொல்லணும்னு சொல்கிறாரு, ஆண்டவர்கிட்ட போகணும்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள், எப்போவுமே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லேன்னா அப்போ தான் உங்களுக்கு புரிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், என் பாயிண்ட்டும் நான் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதில் என்னென்னா, ஒரு கப்பல் நடுக்கடல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு கப்பல் ஒரு நடுக்கடல் இருக்குது, எப்போவுமே என்ன பண்ணுவோம், ரேடாரோட போவோம், அது பார்த்துட்டு போயிடும், தைரியமாக போவோம். ஆனால் திடீர்னு ஒரு புயல் வருதுன்னு வச்சுக்கோங்க, கப்பலுக்கு கிட்டத்தட்ட வந்துடுச்சு கரை பக்கத்தில். ஆனால் அப்போ புயல் வந்துச்சு, சில டிவைஸ்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ கப்பலில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, ஜிபிஎஸ் உடஞ்சிருக்கு, என் ப்ரொப்பலர் உடஞ்சிருக்கு, எங்களால் எதுவும் பண்ண முடியலையே, கிட்டத்தட்ட நாங்கள் கரை பக்கத்தில் வந்துட்டோமே, என்ன பண்ணுறது சார்? அப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவாங்க மனுஷங்க, ஹெல்ப்பு கூப்பிடுவாங்க. யாருக்கு? அதான் நார்மலாக பண்ணுவாங்க கப்பல் இருந்தாலே. யார்? பெட்ரோல், பெட்ரோலுக்கு எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க எஸ்ஓஎஸ், இந்த மாதிரி எங்களுக்கு நடந்திருக்கு, விபத்து நடந்திருக்கு, சீக்கிரமாக வந்து காப்பாற்றுங்க. ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஆங்கர், அதாவது கப்பலோட ஆங்கரை வந்து என்ன பண்ணுவாங்க, கீழே இறக்குவாங்க. அது என்ன பண்ணுவாங்க, அந்த ஆங்கர் உடனே அவங்க ரிலீஸ் பண்ணிட்டா கப்பல் வந்து கீழே போய் கடைசியில் தரையில் போய் தண்ணி கடியில் இருக்க மண்ணில் போய் செட் ஆகி நிற்கும். அப்போ என்ன ஆகும், கப்பல் அப்போ தான் ஆடி அசையாது, அந்த புயலில் அப்படியே ஸ்டெடியாக நிற்கும். ஸோ அந்த ஆங்கர் தான் நம்மளுக்கு யாராக இருக்கணும், அந்த இரும்பு கம்பி கப்பல்லேருந்து கீழே போகிறது தான் நம்மளுக்கு எப்படி யார் இருக்கணும், காடாக இருக்கணும். காட் ஷுட் பி ஆர் ஆங்கர் இன் ஆர் லைஃப். நம்மளுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நம்ம முதல்ல யாருக்கிட்ட என்ன பண்ணுவோம், ஒரு கப்பல் வந்து ஆங்கருக்கு போகிற மாதிரி நம்ம எப்போவுமே எப்போ போகணும், ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம இன்ஸ்டிங்ஸ் எப்போவுமே கோ டு காட், பிகாஸ் காட் ஷுட் பி ஆர் ரெஃப்யூஜ். இங்கேயே சொல்லியிருக்காரு, காட் அலோன் இஸ் ஆ அல்டிமேட் ரெஃப்யூஜ். ஸோ ஆண்டவர்கிட்டே தான் நம்ம எப்போவுமே முதல்ல போகணும். ஸோ எப்போவுமே நான் ப்ரேயர் பண்ண போதோ, எனக்கு பயமாக இருக்க போதோ, நர்வஸாக இருக்க போதோ, நான் எப்போவுமே ஐ டாக் டு காட். நான் எப்படி ஆண்டவர்கிட்ட பேசுவேன்னா, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசுவேன். காட் இப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி இருக்குது, அப்படியே நார்மலாக கேஷுவலாக பேசுவேன், அப்படியே யோசிச்சுட்டு ரொம்ப டென்ஷன் இல்லாமல். அப்படி தட் இஸ் த வண்டர்ஃபுல் திங். அதான் நம்ம ஆண்டவரோட ஒரு வண்டர்ஃபுல் திங், பிகாஸ் நம்மளுக்கு எப்போ 24/7 ஆக்சசபிள். இப்போ அந்த கப்பல்லேருந்து எஸ்ஓஎஸ் சிக்னல் இல்லைன்னா கூட போகாது, ஆனால் நம்மளுக்கு இருக்க ஆண்டவர் 24/7 சிக்னல் எப்போவுமே இருக்கும். ஸோ நம்ம எப்போ நைட்டு கேட்டாலும் காலையில் கேட்டாலும் எப்போ அவர்கிட்ட பேசினாலும் நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கார். அவருக்கு ஒன்று தான் நம்ம பேச மாற்றோம், நம்ம எப்பயாச்சும் தான் பேசுகிறோம். அவர் ஏங்குறாரு நம்ம ரொம்ப பேசணும்னு, அதான் நம்ம ப்ராப்ளம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே நம்மளுக்கு ஏதோ கஷ்டங்கள் ஏதோ இருந்தால் நம்மளுக்காக ஒருத்தர் ரெடியாக 24 மணி நேரம் 7 நாட்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர்கிட்ட பேச தயங்கவே கூடாது. ஸோ நம்ம எப்போவுமே முதல் இம்பார்ட்டன்ட் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே முதல்ல நம்ம போக வேண்டியது யார்கிட்ட, என்னவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்டே போகணும். அதுக்கப்புறம் அவரோட பலத்தில் தான் நம்ம
விசுவாசம் இன்னும் வளரும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம கஷ்டத்தில் அவர்கிட்ட நம்ம ஓடி போய் அவர்கிட்ட நம்ம கஷ்டங்களை சொல்லி அதுக்கு அடுத்து அவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், நம்மளுக்காக அவரால் அவர் சித்தம்படி செய்வார். அதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்கும், அவர் சித்தப்படி நடந்தோடனே நம்மளுக்கு என்ன பண்ணும், நம்மளுக்கு விசுவாசமும் அதனால் வளரும். ஸோ பேசிக்கலி காட் இஸ் பில்டிங் ஆர் ஃபெய்த் இன் ஹிம் பை ஹிஸ் ஓன் ஆக்ஷன்ஸ். நம்மளுக்கு அவருக்குள்ளே இருக்க விசுவாசத்தை அவர் மூலமாகவே நம்மளுக்குள்ளே வளர்க்குறாரு. அந்த மாதிரி சான்ஸ் இருக்கும் போது நம்ம யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு பிரச்சனை இருக்கும் போது வேறு யார்கிட்ட ஓடாமல் ஆண்டவர்கிட்ட முதல்ல ஓடினா பெனிஃபிட்ஸ் தான் நம்மளுக்கு எப்போவுமே. ஸோ தேட் இஸ் த மெயின் திங் ஐ வாண்ட் டு டேக் அவே ஃப்ரம் திஸ். நம்மளுக்கு கஷ்டங்கள் இருக்கும் போது எப்போவுமே நம்ம யார்கிட்ட முதல்ல போகணும், ஆண்டவர்கிட்ட போகணும். தேங்க்யூ.